அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கிருத்திகை முதல் நாள் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. நமது காவடி பழனியாண்டவர் ஆசிரமத்தில் தங்கத்தேர் உட்புறப்பாடு நடைபெற்று ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தார்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வந்தே வாழ்க, யானை தன்னனுக்கு வாழ்க, அல்லா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீவடியாரெல்லாம் வாழ்க வாழ்க வாழ்களே. வருகின்ற வியாழக்கிழமை பங்குனித்தர தேர்த்திருவிழா அபிஷேகம் விசேஷ பூஜைகள் ஆரம்பம். முதல் நாள் குதிரை வாகனத்தில் புறப்பாடு, காவடி பல்லாண்டவர் மாணவர் பள்ளி சேவை நிகழ்ச்சி. 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பாலகந்தன் அலங்காரம்,
யாழி வாகனத்தில் புறப்பாடு, விஜயலட்சுமி கண்ணன் வரையும் இசை நிகழ்ச்சி. அடுத்த நாள் 5 நாள் சனிக்கிழமை முருகனுக்கு பெருமாள் அலங்காரம், ஆதிசேஷன் வாகனம், ராமகிரியா பஜனை மண்டலி, வாசி மகிழா சமாஜம், சிவா பக்தர்கள் அவர்கள் வழங்கும் பக்தி பாடல் இன்னிசை. 6 நாள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் அலங்காரம், ரிஷப வாகனத்தை புறப்பாடு, வாசி குருகுலா சேவா குழந்தைகளுடைய நிகழ்ச்சி. திங்கட்கிழமை ராஜா அலங்காரம், யானை வாகனத்தில் புறப்பாடு, துளசி வனமாலா கோயிலால் பக்தி இன்னிசை. செவ்வாய்க்கிழமை வேடன் அலங்காரம், ஆட்டுக்கடா வாகனத்தை புறப்பாடு, கார்த்திகை பெண்களுக்கு கேரளம் சொல்லி பக்தி பாடல் இன்னிசை. புதன்கிழமை திருக்கல்யாணம் முதல் காலையில் 9 மணிக்கு இந்த விநாயகர் செஞ்சுட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட 29 அடி வருது. அந்த தேர் வெள்ளோட்டம் காலையில் நீங்கள் இருக்கலாம். எதுவும் காலையில் வெள்ளோட்டம் சுவாமி திருக்கல்யாணம் தெரிவிக்க. அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் சீர்வரிசைவர்கள் மாங்கல்ய தர்மம் வரும் பக்தர் அனைவருக்கும் பன்னீர் இந்த 1000 ரூபா வந்து நிற்கலாம். 1000 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இரவு 7 மணிக்கு விட்டல் ரகுமாய் சாமன கீத குழுவினுடைய நியூஸ் சௌராஷ்டிரா அவர்களை. வியாழக்கிழமை சந்தன காப்பு முதலே சொன்னேன். உங்கள் கைப்பட வியாழக்கிழமை அதாவது 3ஆம் தேதியிலிருந்து உங்கள் கைப்பட சந்தனம் அடிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 4 கல் இருக்குது, கட்டையும் வச்சுருவோம். உங்களால் எப்போ முடியுமோ நீங்கள் வந்து உங்களோட கவலைகள், உங்கள் குறைகள், உங்கள் வேண்டுதல்லாம் நினச்சிக்கிட்டு அரைச்சிக்கிட்டே கொடுத்தீங்கன்னா அதை வந்து அந்த இதில் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் சாத்துக்குடி, அதை சுவாமிக்கு சாத்துக்குடி பண்ணால் எப்படி இருக்கும், சாத்துக்குடி பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ விசேஷம். இந்த சந்தன காப்பு விசேஷம் நடக்கணும். அன்னப்பச்சி வாங்க புறப்பாடு விசேஷ குரு ஆர்கெஸ்ட்ராவோட நிகழ்ச்சி. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு அந்த இதெல்லாம் மிக விசேஷமாக முருகனுக்கு வயிறு கவசம் செஞ்சுட்டு இருப்போம். அந்த தினம் 11ஆம் தேதி பங்குனி உத்தரத்தன்னைக்கு வயிறு கவசம் சாத்துப்படி ரொம்ப விசேஷம். காலையில் சுவாமி ரதாரோகணம் 9 மணிக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு காவடிகள் கொடுப்பாரு. வாசி கனிகா பரமேஸ்வரர் திருப்புகள் சொல்கிறார். 1 மணிக்கு அன்னதானம், காலையிலேருந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். 1 to 2 ராஜேந்திரன் சோழம் நடக்கும். 35 குழந்தைகள் வேலை பண்ணுறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு 1008 குடம் ஊர்வலம் பால் பண்ணுறீங்க. பால் குடம் இங்கே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா குடம் பால்லாம் ஊர்வலம் புக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கைனால் எங்கள் முருகனுக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணிடுங்க. வேறு எந்த கோயிலும் கிடையாது. எங்கே போனீங்கன்னா பால் நட்டு ஐயத்து கொடுப்பாங்க, ஐயில் தான் ஊற்றுவாங்க. ஆனால் இங்கே உங்கள் பிரார்த்தனோட இந்த வெங்கரது முருகனுக்கு 4:30 மணிலேருந்து ஆரம்பம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1008னா கிட்டத்தட்ட 4:30 ஆரம்பித்து 5:30 6 மணிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் கைநாள் வேறு எங்கேயும் கிடையாது. அதுக்கப்புறம் திருத்தேர் வடம்படித்தாய், அப்புறம் திருப்பட பின்னணி பாடல்களுடைய ஆர்கெஸ்ட்ரா. அடுத்த நாள் சனிக்கிழமை சத்தாபரணம், சத்தியநாராயண பூஜை சாயந்தரம். அடுத்த கடைசி நாள் கோகுலனுடைய நடன நிகழ்ச்சி, ஊஞ்சல் உற்சவம். 14ஆம் தேதி சித்திரை 1 ரொம்ப விசேஷம். 26ஆம் ஆண்டு இந்த குபேரலட்சுமி பூஜை. குபேர பூஜை கலந்துக்கிறீங்கன்னா உங்கள் கைப்பட கலச பூஜை செஞ்சு நீங்களே குபேருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 3-4 இடத்துல தான் குபேர சித்திரவாக்க சமேதம் இருக்காங்க. இங்கே தான் அப்படிங்கிற ஒரு இடம். இது விசேஷம் வேறு எங்கே இல்லை. ஏன்னா உலகத்திலே பணக்கார சாமி யார் அப்படின்னா திருப்பதி ரமராஜன் தான் பணக்கார சாமி. உலகத்திலே பெரிய வசதியான சாமி. அவருக்கே கடன் கொடுத்தது யாருன்னா குபேரன். பத்மாவதி தாயார் அரசியை கல்யாணம் பண்ணுறது குபேரன் வந்து தான் கடன் வாங்குறாரு. குபேர பூஜை 14ஆம் தேதி சித்திரை 1 நடைபெறுது. அது எல்லாரும் பார்க்கணும். அப்போ முருகப்பெருமான்கிட்ட வரம் கேட்கணும். என்ன தேவை கேளுங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அச்சியா ஆலயசிய மகாகிருஷ்ண விசேஷ அச்சமான சகமான பக்த மகா ஜனானாம் சேவை தைரிய ஆயுள் ஆரோக்கிய ஐக்கியானாம் வியாபாரியாம் கோடி கோடி லாபம் அபிவிருத்தி சித்தம் சந்தான ராஜ்யத்திற்கு சித்தம் உத்தியோக உயர்வு ராஜ்ய சித்தத்தை கதிகானாம் அதிசீக்கிரமாக ಕ್ಷಣಂ ಸುಖಿನೋ ಭವಂತೆ ಸಮಸನ್ಮರಾಜಂ ಶ್ರೀ ವಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಕಾವಡಿ ಕಲ್ಯಾಣ ಸ್ವಾಮಿ ಪಗಾರಿಂದ ನಮಸ್ತೆ ಕಾವಡಿ
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.